ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான குல்ஃபி ஐஸு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுல் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அதில் வந்துட்டு நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். பால் வந்துட்டு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, நல்லா கெட்டியான பால். நான் வந்துட்டு பாக்கெட் பால் தான் எங்களுக்கு கிடைக்கும், அதனால் நான் வந்துட்டு பாக்கெட் பால் எடுத்துக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியான பால் 1 லிட்டர் நான் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றாமல் செய்யும் போது தான் நம்மளுக்கு அதோடைய டேஸ்ட் எல்லாமே வரும், அதனால் நம்ம தண்ணியே கலக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பால் கொதித்து வருது பாருங்கள். இது போல் நம்ம வந்துட்டு கலந்து விடணும். சிம்மில் வச்சு ஹையில் வச்சு நீங்கள் வந்துட்டு பாலை கொதிக்க வச்சு எடுங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும். அந்த ஆடையெல்லாம் வந்துட்டு நம்ம தனியாக எடுத்துடக்கூடாது. அந்த ஆடையை எல்லாமே வந்துட்டு நம்ம ஓரத்தில் உள்ள ஆடைகள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு கலந்து விடணும். ஆடை தான் இதிலலாம் மெயின்னு, அதனால் வந்துட்டு நம்ம ஆடையெல்லாம் இந்த பாலில் வந்துட்டு நல்லா கலக்கி விடுகிறோம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா அப்பப்போ கலந்து விட்டுகிட்டே இருங்க. நம்ம வந்துட்டு 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம், அது வந்து 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நம்ம கலக்கணும். இப்போ வந்துட்டு பால் கொதிக்கட்டும். நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கிறோம், சின்ன பவுலு. அதில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் எடுத்துக்குங்க. நான் வந்துட்டு இது போல் பெரிய டீஸ்பூனால் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்குங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. தண்ணி அப்படியே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுடுறோம். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குங்க. அதில் வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துடணும் இந்த சர்க்கரையை. இப்போ இதையும் ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்துட்டு பால் கொதிச்சிருச்சான்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், திருப்பி நல்லாவே பால் சுண்ட கொதிச்சு இங்கே பாருங்கள், நல்லா கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா திக்காக கொதிச்சு வந்துடுச்சு பால். இப்போ வந்து இந்த ஆடையெல்லாம் நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே நல்லா கலந்து விடுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஆட் பண்ணிடலாம். அந்த சர்க்கரை பொடியை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கிறோம். நம்ம ஏலக்காயெல்லாம் போட்டு அரைச்சதுனால தான் அப்படி இருக்குது. இப்போ வந்துட்டு சர்க்கரை நல்லா கலந்து விட்டுட்டு அதுலேயே வந்துட்டு நம்ம கலக்கி வச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்துட்டு நம்ம ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதில் லைட்டாக தண்ணி கலக்கி நம்ம ஊற்றிடுறோம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம அதில் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விடணும். அந்த மாவு வந்துட்டு வேகிற அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் வர அளவுக்கு நம்ம வந்துட்டு கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிக்கும். அதனால் நம்ம வந்துட்டு பக்கத்துலேயே இருந்து நம்ம வந்துட்டு இந்த வேலையை செய்யணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? பார்க்கும்போதே நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரப்போ நம்ம வந்துட்டு நல்லா திக்னஸாக வந்துச்சு பாருங்கள்.
இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். இது நல்லா முழுமையாக ஆறணும். ஆறின பிறகு நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸில் தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு குல்ஃபி ஐஸ் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்துட்டு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதனால் இந்த கிளாஸில் நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லா கிளாஸ்லேயும் நம்ம வந்துட்டு இதை ஆட் பண்ணிடலாம். எல்லா கிளாஸ்லேயும் இதை ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு வீட்டில் உள்ள ஒரு சில்வர் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த சில்வர் பேப்பர் இல்லைன்னா நார்மல் வந்துட்டு பால் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம வந்துட்டு இதை மூடிடுறோம். எல்லா கிளாஸையும் நம்ம வந்துட்டு இது போல் ஃபோல்ட் பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு லைட்டாக வந்துட்டு ஓட்டை போட்டுடலாம். ஓட்டை போட்டுட்டு நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கை வந்துட்டு இதில் சொருகி விட்டுடுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக சொருகிடுங்க. இப்போ எல்லா கிளாஸ்லேயும் நம்ம வந்துட்டு இது போல் ஹோல் போட்டு நம்ம அந்த ஸ்டிக்கை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. நீங்கள் வந்துட்டு 1 லிட்டர் பாலில் வந்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது வந்துட்டு இதில் நான் கிளாஸில் ஊற்றிருக்கிறதுனால வந்துட்டு நல்லா பெருசாகவே இருக்கும். நீங்கள் வந்துட்டு இது ஐஸ்கிரீம் மோல்டு அதில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் நார்மல் சைஸ் வரும். அப்போ வந்துட்டு ஒரு 15 பேர்கிட்ட சாப்பிட்லாம். இப்போ வந்து எல்லாமே ஸ்டிக்கை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சிடுறோம். இப்போ 8 hours ஃப்ரீசரில் வச்சு இதை நம்ம எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள், எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியாயிடுச்சு. ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்து வெளியில் வச்சுருக்கோம். இதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு தண்ணி எடுத்துக்குங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்குங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதெல்லாம் வச்சு நீங்கள் எடுங்க. 2 நிமிஷம் வச்சிங்கன்னா கொஞ்சம் அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம வைக்கிறோம். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, உருகிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ வந்துட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். இந்த பேப்பரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி பாருங்கள், இப்படி நல்லா திருகி கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிடுங்க, வந்துடும். பாருங்கள், நல்லா சூப்பரான குல்ஃபி வந்துடுச்சு பாருங்கள். வீட்டில் உள்ள 2 பொருளை வச்சு நம்ம ரொம்ப சுலபமாக ஈஸியாக நம்ம செய்யலாம். நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதோட நம்ம வீட்டிலையே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். அதுபோல் நம்ம வந்துட்டு கிளாஸில் உள்ள எல்லா குல்ஃபியும் நம்ம வந்துட்டு இது போல் எடுத்துடுறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சூப்பரான ஒரு குல்ஃபி ஐஸ் நல்லா ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். வீட்டில் உள்ளவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.